தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்கணே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வி இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 29ஆம் நாள் 14/9/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குல தெய்வங்களையும் வழிபாடுகள் செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் நாம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை, ஆவணி மாதத்து ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஆவணி மாதத்திலே இம்முறை 5 ஞாயிற்றுக்கிழமைகள், இது 5வது ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு தனித்துவமான சிறப்பு கொண்ட மாதம் இந்த ஆவணி மாதத்திலே வருகின்ற கிழமைகளுக்குள்ளே ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஆவணி ஞாயிறு, இந்த ஆவணி மாதத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலே சூரிய பகவானை வழிபாடு செய்கின்ற பொழுது நரம்பு சம்பந்தமான நோய்கள் விலகும், எலும்பு சம்பந்தமான நோய்கள் விலகும், இரத்தம் சம்பந்தமான நோய்களிலிருந்து விடுபடலாம் என்பதையெல்லாம் நம் முன்னோர்கள் கண்டார்கள், அனுபவித்தார்கள், நமக்கு விட்டு சென்றார்கள் என நாம் பல தடவைகள் சிந்தித்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்று இந்த ஆவணி ஞாயிறிலே சூரிய பகவானையும் வழிபாடு செய்து இன்று மத்திய அஷ்டமி என்கின்றதாகிய இந்த மகாலய பட்சத்திலே ஒரு சிறப்பான நாள். இந்த மகாலய பட்சம் 15 திதிகளிலும் இந்த அஷ்டமி திதி மத்திய அஷ்டமி. இந்த அஷ்டமியிலே சிரார்த்தங்கள் தர்ப்பணங்கள் தானங்கள் கொடுக்கின்ற பொழுதிலும் ஒரு சிறப்பை தரக்கூடியது. இப்போ பொதுவாக நமக்கு நம்முடைய தகப்பனாரோ தாயாரோ அல்லது மாமா மாமியுடையோ தாத்தா பாட்டியோ யாரோ குடும்பத்திலே மறைந்தவர்கள், அவர்களுடைய மறைந்த திதிகள் நமக்கு மறந்து விட்டது என்றால், ஞாபகம் இல்லை என்றால், இந்த மத்திய அஷ்டமியிலே அந்த சிரார்த்தங்களை அவர்களை வேண்டி தர்ப்பணம் செய்து கொள்ளுவதற்கு சிறந்த நாள். இன்று ரோகிணி நட்சத்திரம் கூடியது, அஷ்டமி திதி சேர்ந்தது. ஆவணி மாதம் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் பிறந்தான். இந்த கிருஷ்ண அஷ்டமி, கோகில அஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி என்று பல இடங்களிலும் சிறப்பாக கொண்டாடுவார்கள். அது பொதுவாக வடநாட்டிலே அதிகப்படியாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி கோகிலாஷ்டமி என்று சிறப்பாக கொண்டாடுவார்கள். நேற்றைய தினம் அது கிருஷ்ண ஜெயந்தியாக சிறப்பாக கொண்டாடிப்பார்கள். சில இடங்களிலே இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியும் சேர்ந்து வருகின்ற பொழுது கொண்டாடுவார்கள். 2 நாட்களுமே சுவாமியை வணங்குவதிலே எந்த தவறும் கிடையாது, கொண்டாடுகின்றவர்களும் உண்டு. அவ்வாறு இந்த கிருஷ்ணர் ஆலயங்களிலே விஷ்ணு ஆலயங்களிலே அதேபோல் இல்லங்களிலே அந்த குழந்தைகளை எல்லாம் கிருஷ்ணராக அலங்காரம் செய்து பாதங்கள் பதித்து வருவது போல, கிருஷ்ணன் வீட்டுக்குள்ளே நடந்து வருவது போல எல்லாம் இந்த குடும்பங்களிலும் செய்து கொள்வார்கள். இவ்வாறான சிறப்புகளோடு கூடிய கிருஷ்ண அஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி என்று போற்றுகின்ற நேற்றைய தினம் பல இடங்களிலே இந்த உரியடி உற்சவங்கள், அவ்வாறு ஒவ்வொரு சிறப்புகள் ஒவ்வொரு தேச்சாச்சாரம் என்கின்ற வகையில் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு முறைகள் என்று வைத்துக்கொள்வார்கள். அவ்வாறான சிறப்போடு கூடியதாக அமைந்திருப்பதும் இந்த ஆவணி மாதத்து ஞாயிற்றுக்கிழமையிலே
சூரிய பகவானை வேண்டி பிரார்த்தனைகள் செய்து வழிபாடு செய்கின்ற பொழுது கண் சம்பந்தமான, நரம்பு சம்பந்தமான, எலும்பு சம்பந்தமான, இரத்தம் சம்பந்தமான நோய்களை விளக்கக்கூடிய சக்தி சூரிய கதிர்களுக்குண்டு என்பதனை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரியனை வழிபாடு செய்யலாம். தினந்தோறும் மாதம் முழுக்க கூட சூரிய நமஸ்காரம் பண்ணால் கண்ணு கிளீனாக இருக்கும், எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல். வயசானாலும் கண் பார்வையிலே கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நிலை நமக்கு வேணுமா இருந்தால் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். அவ்வாறான சிறப்போடு கூடியதாகவும் இந்த மத்திய அஷ்டமியிலே சிரார்த்தங்கள், மாலைய சிரார்த்தங்கள் செய்து கொள்வதும், சிரார்த்தங்கள் செய்யப்படுகின்ற பொழுது எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். பிதர்களுக்கு படைக்கின்ற உணவு பதார்த்தங்கள் வீட்டிலே சமைத்த உணவுகளாக இருக்க வேண்டும். பக்கத்து வீட்டிலே இருந்து அல்லது வெளி வீட்டிலே இருந்து, உறவுகளிடத்திலே இருந்து அல்லது கடைகளிலே இருந்து, உணவு ஹோட்டல்களிலிருந்து கொண்டு வந்த உணவுகளை பிதர்களுக்கு படைக்கக்கூடாது. வெற்றிலை, பழம், பல வகையை மட்டும் வெளியிருந்து கொண்டு வந்து கழுவி படைக்கலாம். தவிர சமைக்கின்ற உணவுகள் ஒரு நாளும் வெளியிலே இருந்து சமைத்த உணவுகள் படைக்கக்கூடாது. வீட்டிலே பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகளினாலே சமைத்த உணவுகள் தான் பிதர்களுக்கு படைத்து பிதர்களுடைய ஆசியை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். அடையாளத்தை கண்டு, அந்த அடையாளத்திலே இனம் கண்டு, அடுத்த மனிதர்கள் யாரென்று நாங்கள் அவர்களுடைய சொல்லும் செயலும் எங்களுக்கு அடையாளங்களாக, செய்திகளாக வருகின்ற பொழுது நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வதும் நம்புவதும் சாதாரணமானவை. ஆனால் இறைவனை பொறுத்தளவிலே இறைவன் எங்களுக்கு பல அடையாளங்களை தந்து கொண்டிருக்கின்றார். இந்த இயற்கை எல்லாமே அடையாளங்கள். நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே அடையாளங்கள். எங்களுடைய வாழ்விலே இடம்பெறுகிற நிகழ்வுகள் எல்லாமே அடையாளங்கள். இறைவன் எங்களை அன்பு செய்கின்றார். இந்த இறைவன் எங்களை அன்பு செய்கின்றார் என்பதற்காக இறைவன் பல அடையாளங்கள் ஊடாக அந்த அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார், பகிர்ந்து கொள்கின்றார். இப்படி எங்களுடைய வாழ்வை நாங்கள் இறைவன் மீது எங்களுக்கு இருக்கின்ற அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக பார்க்கின்ற பொழுது, அந்த விசுவாச கண்ணோட்டத்தோடு அனைத்தையும் பார்க்கின்ற பொழுது, அனைத்துமே ஆண்டவருடைய செயல் என்பதை நாங்கள் இனம் கண்டுகொள்வோம். எங்களுடைய மனங்கள் எப்பொழுதும் பேதலித்து போய் சஞ்சலம் அடைந்து அவை குழம்பிய நிலையிலே, அமைதி இழந்த நிலையிலே இருப்பதற்கு அடிப்படை காரணம் நாங்கள் இறைவனை நம்பாதது. அந்த தெய்வம் எங்களுடைய தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வது மட்டுமல்ல, உள்ளத்தின் ஆழத்திலே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இறைவன் என்னை கைவிட மாட்டார் என்ற அந்த நம்பிக்கையிலே நாங்கள் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும், அப்பொழுது நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்வோம் என்பதல்ல. நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்வதனாலே நாங்கள் காண்கின்ற அடையாளங்கள் யாவும் ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற நம்பிக்கையின் பிரதிபலிப்புகளாகவே இருக்கும். அந்த இறைவன் எங்களை அன்பு செய்வதனால் தான் சில வேளைகளிலே சில புனிதர்கள் தங்களுடைய அனுபவத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய துன்பம் கூட இறைவன் தங்களை அன்பு செய்வதனாலே தருகின்ற அந்த துன்பம் என்று கூட அவர்கள் சொல்லுவார்கள். அனைத்தும் இறைவனுடைய கரங்களில் இருந்துதான் வருகின்றன. அப்படி நாங்கள் அவற்றை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது எங்களுடைய சோம்பல்தனத்தினாலே, எங்களுடைய பிழைகளினாலே, எங்களுடைய தவறுகளினாலே, நாங்கள் செய்கின்ற குற்றங்களினாலே வருகின்ற குழப்பம் அல்ல. மாறாக அனைத்தும் இறைவன் எங்களுக்கு தருகின்ற அவருடைய அளவில்லாத அன்பினுடைய வெளிப்பாடாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய மனம் எப்பொழுதும் அமைதியாக, குழப்பம் இல்லாமல், இடப்பட்ட கப்பல் போன்று அது எந்த காற்றுக்கும் புயலுக்கும் அது அசைபுறாத, அது மிகவுமே பாதுகாப்பாக இருக்கின்ற கப்பலை போன்று எங்களுடைய வாழ்க்கை இருக்கும். எனவே ஆண்டவரிடம்
எங்களுடைய நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கொண்டு இந்த இறைவனுடைய பாதார விந்தத்திலே ஆண்டவருடைய கரங்களிலிருந்து எங்களுக்கு அனைத்தும் கிடைக்கின்றன அந்த நம்பிக்கையிலே வளர்வதற்கு இந்த நாளிலே நாங்கள் இறைவனை இன்னும் அதிகமாக நம்புவோமாக. ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள நேயர்களே, இறை அடியார்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இன்றைய நாளையிலே உங்களுக்கு நம்மை பெற்ற பெற்றோர்கள் சம்பந்தமான சில செய்திகளை சொல்லலாம் என நான் விரும்புகின்றேன். பெற்றோர்கள் என்போர் தமது பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கின்ற காலத்திலே அவர்கள் மீது காட்டுகின்ற அந்த அன்புடைய அந்த ஆழத்தை நாம் ஒருபோதும் அளந்துவிட முடியாது. அவர்கள் தமது உயிரை விட தமது சுகதுக்கங்களை விட இன்னும் அதிகபட்சமாக அந்த பிள்ளைகளை மதித்து நடக்கின்றவர்களாக நாம் பார்க்கின்றோம். இரவு நேரத்திலே பிள்ளைகளுக்கு ஏதாவது சுகையினம் ஏற்பட்டுவிட்டால் விடுகின்ற வரைக்கும் அந்த தாய் உறங்கவே மாட்டாள். அந்த பிள்ளைக்காக தன்னுடைய அந்த இரவு முழுவதையும் விழித்திருந்து கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைக்காக தன்னுடைய அந்த நேரத்தை செலவு செய்கின்ற ஒரு நிலைமையிலே பார்க்கின்றோம். அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் படிக்கின்ற காலத்திலே அவர்களை நல்லொரு கல்வி நிலையிலே ஒரு உயர்வான ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. பொருளாதார ரீதியாக அந்த பிள்ளைகளுக்கு எந்த வகையிலே உதவி செய்ய முடியுமோ அவைகளையெல்லாம் செய்வதிலே அந்த பெற்றோர்கள் கூடுதலாக கவனம் செலுத்துகின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டமோ துன்பமோ வந்துவிட்டால் அதை தம்முடைய கஷ்டத்தை விட அதிகமான கஷ்டமாக அவர்கள் கருதி அந்த பிள்ளைகளுக்கு உதவுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இதில் சாதி சமய வேறுபாடு எதுவும் பார்க்காமல் எல்லா பெற்றோர்களும் தமது பிள்ளைகள் மீது இதே போல அன்பு காட்டுகின்ற பெற்றோர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால் பிள்ளைகளாகிய நாம் நமது பெற்றோர்களை நாம் எவ்வாறு மதித்து நடக்க வேண்டும் என்பதை நாம் மிக கூடுதலாக கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்ற போது அவர்களுக்கு நாம் செய்கின்ற உதவி இருக்கின்றதே, அந்த உதவியை விட அந்த உபகாரத்தை விட அந்த சேவைகளை விட அவர்கள் முதிய வயதை அடைந்து விட்டது நேரத்தில்தான் அவர்களுக்கு நாம் கூடுதலாக சேவை செய்கின்ற சேவையாளர்களாக இருக்க வேண்டும். அதனால் பெற்றோர்களுக்கு நாம் செய்கின்ற உதவிகள் உபகாரங்கள் விஷயத்திலே இஸ்லாம் மிக கூடுதலாக வலியுறுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, மனிதனுக்கு தனது பெற்றோர்களுக்கு உதவி உபகாரம் செய்ய வேண்டும் என நாம் நல்லுபதேசம் புரிந்துள்ளோம் என்று திருமறை குர்ஆன் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதனால் பெற்றோர்களை நாம் அதாவது இறைவனை மதிக்கின்ற அந்த மதிப்புக்கு அடுத்த கட்டமாக பெற்றோரை மதிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த காலை பொழுதிலே நான் உங்களுக்கு கூறி, பெற்றோர்களை கண்டால் அவர்களுடைய முகத்தை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சிகரமாக புன்முறுவலாக அவர்களை பார்க்க வேண்டும். அவர்களுடைய மனம் புண்படாத அளவுக்கு நீங்கள் அவர்களோடு பேச வேண்டும், கதைக்க வேண்டும். இத்தகைய நல்ல பழக்கமுடையவர்களாக நல்ல பண்புள்ளவர்களாக இறைவன் நம்மை ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.